ஒரு நாள் காலையில் எழுந்து பார்த்தா சூரியனே காணாமல் போயிருந்தா? ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். காலையில் எழுந்து வெளியே பார்த்தா சூரியனே இல்லை. ஆனால் ஷாக்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா? உடனே இருட்டு ஆகாது. ஏன்னா சூரிய ஒளி பூமிக்கு வர 8 நிமிஷம் 20 வினாடி ஆகும். அதனால் சூரியன் மறைஞ்சாலும் அடுத்த 8 நிமிஷம் 20 வினாடி வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் உலகம் முழுக்க ஒரே இருட்டாக மாறும். டெம்பரேச்சர் நாளுக்கு நாள் குறைய ஆரம்பிக்கும். செடிகள்லாம் உணவு தயாரிக்கவே முடியாது. இறுதியில் பூமியில் உயிர் வாழறதே ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு சூரியன் இல்லைன்னா உலகமே இயங்காது. சூரியன் இல்லாமல் ஒரு நாள் வாழ முடியுமான்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு பிரியாணி கொடுத்தீங்கன்னா முதல்ல அவர் கொடுக்குற ரியாக்ஷன் என்ன தெரியுமா? அண்ணா ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இதெல்லாம் நார்மல். ஏன் தெரியுமா? நம்ம சவுத் இந்தியாவில் வெயில் அதிகம். காரமான சாப்பாடு சாப்பிட்டா உடம்புல ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆச்சுன்னா பாடி நேச்சுரலாக கூலாக இருக்கும். இதனால தான் செட்டிநாடு, ஆந்திரா மீல்ஸ், காரக்குழம்புன்னு இவ்வளவு ஸ்பைசியான ஃபுட் இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம். நீங்கள் மைல்டு டீமா இல்லை ஃபயர் டீமான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ரூமில் இருந்தாலும் கொசு உங்களை மட்டும் ஏன் கடிக்குதுன்னு தெரியுமா? எல்லாரும் ஒரே ரூமில் இருக்காங்க, ஆனால் கொசு உங்களை மட்டும் டார்கெட் பண்ணுதா? இதுக்கு காரணம் நம்ம உடம்பு வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு, பாடி ஹீட்டு, அப்புறம் வேர்வை ஸ்மெல். இது எல்லாம் டிடெக்ட் பண்ணி தான் கொசு நம்மளை சூஸ் பண்ணி டார்கெட் பண்ணுது. ஒரு சில பிளட் குரூப் இருக்கிறவங்கள கொசு இன்னும் அதிகமாக விரும்பணும் ரிசர்ச் சொல்லுது. அதனால் நெக்ஸ்ட் டைம் கொசு என்னை மட்டும்தான் கடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் சூரியன் முதல்ல உதிக்கிற மாநிலம் எது தெரியுமா? பல பேர் அசாம் தான் நினைப்பீங்க, ஆனால் சரியான பதில் அருணாச்சல் பிரதேஷ். இந்தியாவோட கிழக்கு எல்லையில் இருக்கக்கூடிய மாநிலம் தான் சூரியன் முதல்ல உதிக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா டாங் அப்படின்ற ஒரு சிறிய கிராமத்தில் தான் இந்தியாவோட மற்ற பகுதிகளை விட சுமார் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சூரிய உதயத்தை பார்க்கலாம். இங்கே காலையில் 4 மணிக்கு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருமா. இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே மக்கள் சன்ரைஸை பார்த்துட்ருப்பாங்க. அதனால தான் அருணாச்சல் பிரதேச லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட்ஸ்க்காக. லைட்னிங் ஸ்ட்ரைக், அதாவது மின்னல் இருக்கு இல்லையா, அதோட டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 30,000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுமா. ஆனால் சூரியனோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்றது சுமார் 5,500 டிகிரி செல்சியஸ் தான். அதாவது ஒரு மின்னல் அப்படின்றது சூரியனோட 5 மடங்கு அதிகமான ஹீட்டை கொடுக்குமா. அதனால தான் மின்னல் மின்னுச்சுன்னா அந்த இடம் ஒரு சில செகண்ட்ஸ்லேயே இல்லாமல் கருகி போயிடுது. இயற்கை அப்படின்றது பல நேரங்களில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாமல் தான் இருக்கும். இந்த பிளானட்டில் டார்ச் அடித்தா லைட் கூட திரும்ப வராது. நம்ம மூன் சூரிய ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணோன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு பிளானட் இருக்குது, அதுக்கு மேலே விழுற லைட்டை 99% வெளியே அனுப்பாமல் உள்ளேயே வச்சுக்குமா. சயின்டிஸ்ட் இதுக்கு காரணம் அதோட அட்மாஸ்பியர் லைட்டை வெளியே ரிஃப்ளெக்ட் பண்ணவே விடாது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாகவே இந்த கிரகம் நிலக்கரியை விட கருப்பாக இருக்குமா. யூனிவர்ஸில் இன்னும் இந்த மாதிரி பல இம்பாசிபிள் பிளானட்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. இதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கடலுக்குள்ள ஒரு பெரிய கருப்பு குழி, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா? கூகுள் மேப்பில் பிலைஸ்னு சர்ச் பண்ணுங்கள். கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய ப்ளூ சர்க்கிள் தெரியும், அதுதான் ப்ளூ ஹோல். சுமார் 300 மீட்டர் அகலம், 125 மீட்டர் ஆழம். டைவர்ஸ் உள்ளே போனப்போ பழமையான குகைகள், பெரிய ஸ்டெலக்டைட்ஸ்னு பல விஷயங்களை அங்கே கவனிச்சாங்க. ஒரு காலத்தில் இது நிலத்தில் இருந்த குகை, பின்னாடி கடல் இதை மூழ்கடிச்சிருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்த சிட்டி இன்னைக்கு கடலுக்குள்ளே இருக்குது. இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய சிட்டி, ரோடு, கோயில், மார்க்கெட்னு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அது முழுக்க கடலுக்குள்ளே இருக்குது. இது எகிப்தில் இருக்கக்கூடிய ஹெர்கலா. சுமார் 1200 வருஷத்துக்கு முன்னாடி நிலநடுக்கம் மற்றும் கடல் நீர் மட்டம் உயர்ந்த காரணத்தினால இது கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சு. 2000ஆம் ஆண்டில் தான் டைவர்ஸ் இந்த நகரத்தோட சிறைகள், கோயில், கப்பல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. ஒரு முழு நகரமும் 5000 வருஷமாக கடலுக்கடியில் மறைஞ்சிருக்கு. உங்கள் பிரெயின் தினமும் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? உங்கள் உடம்புல ரொம்ப பவர்ஃபுல்லான மிஷின் எது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது பிரெயின் தான். அது ஒவ்வொரு செகண்டும் லட்சக்கணக்கான எலக்ட்ரிக்கல் சிக்னலை உடம்புக்கு அனுப்பிட்டே இருக்கும். சயின்டிஸ்ட் சொல்கிறது படி பார்த்தா இந்த பிரெயின் ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி ஒரு சின்ன எல்இடி பல்பையே எரிய வைக்கிற அளவுக்கு இருக்குமா. நாம் யோசிக்கிறோம், நடக்கிறோம், பேசுகிறோம், இது எல்லாமே இந்த சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் சிக்னல்னால தான் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் உங்கள் பிரெயின் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொன்னால் தப்பே கிடையாது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு டேம் இன்றைக்கும் வேலை செஞ்சிட்ருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா?
சென்னையிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கல்லணை கிராமத்தில் காவிரி ஆற்றோட நடுவில் ஒரு அணை இருக்குது. அதுதான் கல்லணை. இந்த அணையை கரிகால சோழன் சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினார். அந்த காலத்தில் ஜேசிபி இல்லை, கிரேன் இல்லை, காங்கிரீட் கூட இல்லை. பெரிய பெரிய கற்களை வச்சு மட்டும்தான் இந்த அணையை கட்டியிருக்காங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் இந்த கல்லணை காவிரி தண்ணீரை பிரித்து டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தண்ணீரை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கு. அதனால தான் உலகத்தில் இன்னமும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பழமையான வாட்டர் டைவர்ஷன் டேம்களில் இந்த கல்லணையும் ஒன்று. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இன்ஜினியரிங் இன்றைக்கும் நம்மளை ஆச்சரியப்படுத்திட்டு தான் இருக்குது. நீங்கள் கல்லணைக்கு போயிருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.